அடுத்த வினா, கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து 16 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு விடையளிக்க என்று சொல்லி தகவல்கள் தந்திக்கிறாங்க. ரைட். அப்போ இப்படியான வினாவை நாங்கள் எப்படி கருதுறேன்? எடுத்தோன்னே எல்லாம் வாசிக்கிறையா அல்லது முக்கியமானது மட்டும் வாசிக்கிறையா என்று கேட்டால் எங்களுக்கு எப்படி இந்த தகவல்களுக்குள்ள தேவையான விஷயங்களை எடுக்கும்போது அவங்களே சில விஷயத்தை குறிப்பிடுவாங்க. அதை மட்டும் ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. 5 ஆசிரியர்கள் சரப்பட்டி, அவங்களோட பேர் சரப்பட்டி, யார் யாருன்னு வாசிக்கிட்டீங்க தேவையில்லை. அப்போ 5 ஆசிரியர்கள், அப்போ ஆசிரியர்களோட பேரை குறிக்க போகிறோம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். முதல் விஷயம், திங்கள் முதல் வெள்ளி வரை, அப்போ 5 நாள், திங்கள் முதல் வெள்ளி வரை 5 நாளை சொல்லுது. 5 ஒவ்வொரு நாட்கள் என்றதை என்ன செய்வோம், நம்ம இங்கே குறிப்பிடலாம். ரைட். அடுத்தது, ஒவ்வொரு மாவட்டங்கள், 5 ஒவ்வொரு மாவட்டங்கள் இல்லை இவங்க வேலை செய்கிறாங்க என்றது சொல்லப்படுது. எவரும் ஒரே நாளில் கற்பிப்பதில்லை. யாருக்கும் 2 பேருக்கும் ஒரே நாள் வராது என்றால் 5 பேருக்கு 5 நாள் வரப்போகுது என்றுதான். அதே போல் 5 ஒவ்வொரு பாடம் என்றும் சொல்லுது. அப்போ 5 பேரும் 5 பாடம் 5 நாள் 5 இடங்களில் கற்பிக்கிறாங்க. அப்போ இது 5 தகவல்களை கொண்டது 5 பேருக்கும். ஆனால் குறிப்பிட வேண்டியது அவங்களோட பெயர் முதலாவது தகவல், இரண்டாவது அவங்க கற்பிக்கிற மாவட்டம், மூன்றாவது அவங்க கற்பிக்கிற நாள், நான்காவது அவங்க கற்பிக்கிற பாடம் என்ற இந்த 4 விஷயத்தை உள்ளடக்கி இந்த 5 பேருக்குமான தரவை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒழுங்கமைக்க போகிறோம். இப்படி தான் நாங்கள் என்ன செய்யணும், இந்த வினாவை அணுகணும். எடுத்தோன்னே எல்லாத்தையும் வாசிக்கிட்டு எங்களோட நேரத்தை போக்காட்டலை. ஏன்டா அப்படியான தகவல் ஒழுங்கமைப்பு வினாவுக்கு சரியான டைம் எடுக்கும். நம்மளை போட்டு குழப்பி அடிக்கும். அப்போ நம்ம அதை நிதானமாக ஒவ்வொன்றா வாசித்து எப்படி குறிச்சு கொள்றன்றதை பார்ப்போம். 5 பேர் பேர் தரப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ நான் என்ன செய்வேன்டா, முதல்ல 5 பேர் பேரை எடுப்பேன், அதிலிருந்து தகவலை குறிக்க ஆரம்பிப்பேன். ரைட். அப்போ 5 பேர் பேரையும் உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் ஒரு டேபிளில் போடுறேன். ரைட். அரவிந்த், கபிலன், தர்ஷன், நிமலன், பிரதீப், 5 பேர் பேர் வந்திருக்குது. ரைட். 5 பேர், இந்த 5 பேர் விவரம் என்னன்றதை பார்ப்போம் தகவல் அடிப்படையாக வச்சு. முதலாவது சொல்கிறாங்க, அரவிந்த் திங்கட்கிழமை கற்பிக்கிறார். அப்போ அரவிந்துங்கிற தகவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். எங்களுக்கு அது கட் அண்ட் கிளியரான ஒரு தகவல் சொல்லப்படுது. என்ன, அரவிந்துங்கிற ஒருவர். முதலாவது தகவலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட விஷயம் கிளியராக இருக்குது. எங்களுக்கு என்ன, அரவிந்த் திங்கட்கிழமை கற்பிக்கிறாருங்கிற விஷயம் எங்களுக்கு கிளியராக இருக்குது. ஓகே, ரைட். அப்போ அதை நாம் குறிச்சுக்கொள்வோம். ரைட். அரவிந்த் திங்கட்கிழமை கற்பிக்கிறார் என்கிற விஷயத்தை குறிச்சாச்சு. ரைட். அடுத்த தகவலை பார்ப்போம். மட்டக்களப்பில் கற்பிக்கும் ஆசிரியர் திங்கட்கிழமை கற்பிக்கிறார். அப்போ இவர மாவட்டம் எது, திங்கட்கிழமை கற்பிப்பவர் மட்டக்களப்புங்கிறதும் இதிலிருந்து என்ன செய்யுது, எங்களுக்கு கிளியர் ஆகுது. மட்டக்களப்பில் கற்பிக்கிறார். அப்போ நம்ம அதை மட்டக்களப்பு என்றதை போட்டு வச்சுக்கலாம். ரைட். அவர் விஞ்ஞானத்தையோ அல்லது வரலாற்றையோ கற்பிக்கவில்லை. அப்போ இவர் என்ன பாடம் கற்பிக்கிறாருங்கிறதுல அவர் 2 பாடம் படிப்பிக்கலைன்றது சொல்லுது. ஒன்று என்ன, விஞ்ஞானம் இல்லை, வரலாறு இல்லை என்றது 2 விஷயத்தையும் சொல்லுது. ரைட். பார்ப்போம். இதில் 2 பாடத்தை பற்றியும் சொல்லப்படுறதுனால பாடம் பற்றி ஏதாவது தகவல்கள் இருக்கான்றதை பார்ப்போம். அப்போ நிமலன் கீழே இருந்து பார்த்துவாங்க. நிமலன் வரலாற்றை கற்பிக்கிறாருண்டா, அப்போ ஏற்கனவே வரலாறு இவர் கற்பிக்கலைன்றது சொல்லப்பட்டுட்டு அது ஓகே. தர்சன் தமிழ் கற்பிக்கிறார். அப்போ இதில் தமிழும் அரவிந்த் கற்பிக்க மாட்டார், தமிழும் வராது. ரைட். அதே போல் வேறு பாடம் சம்பந்தமாக வருது, என்ன தகவல் வருது, கணிதம் கற்பிக்கும் ஆசிரியர். அப்போ கணிதம் என்ற ஒரு விஷயம் வருது. சரிதானே. அவர் புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் கற்பிக்கிறார் என்று சொல்லப்படுறதுனால இவர் திங்கள் தானே கற்பிக்கிறாரு. அப்போ கணிதமும் இல்லைண்டா இருக்கிற பாடங்களில் விஞ்ஞானம் இருக்கிற பாடத்தை பாருங்கள், விஞ்ஞானம், தமிழ், வரலாறு, கணிதம், இது எதுவும் கற்பிக்கலைண்டா அவர் கற்பிக்கிற பாடம் என்ன, ஒரே ஒரு பாடம். அப்போ ஆங்கிலம் மட்டும் இவர் கற்பிக்கிறார் என்கிற தகவலை நாங்கள் இதில் குறித்து கொள்கிறோம். ரைட். அப்போ எங்களுக்கு முதலாவதும் இரண்டாவதும் தகவல் ஒரு பரிபூர்ணமான தெளிவை தருது, தகவலை ஒருங்கமைக்கிறதுக்கு. அப்போ அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒருங்கமைச்சிட்டோம். ரைட். மூணாவது, கணிதம் கற்பிக்கும் ஆசிரியர் புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் கற்பிக்கிறார் என்றது சொல்லப்படுது. அவர் யார் என்றது எங்கே கொண்டு சேர்க்கிறேன் இல்லைனா மற்ற எல்லா தகவலும் வந்துட்டு கணிதம் புதன்கிழமை யாழ்ப்பாணம். அப்போ கணிதம் கற்பிக்கிறவர்
நம்ம அதை வேற ஒரு இடத்த குறித்து வச்சுக்கொள்வோம். கணிதம், புதன், யாழ்ப்பாணம். ஆனால் ஆள் யாருன்னு தான் தெரியாது. சரிதானே? ரைட். அப்போ ஆள் யாருன்னு தெரியாட்டி யார் யாரை இதிலிருந்து நீக்கலாம் என்ற ஐடியாவுக்கு வருவோம். ரைட். அரவிந்த் இல்லை இந்த விஷயத்துக்கு, இந்த லைனுக்கு அரவிந்த் இல்லை. ரைட். அரவிந்த் வரமாட்டாரு. ரைட். நிமலன் வரலாறு கற்பிக்கிறார், கணிதத்தை பற்றி பேசுகிறேன். அப்போ இதில் நிமலனும் இல்லை. சரிதானே? எப்படி நான் அந்த ஐடியா எடுத்துக்கொண்டேன்? இந்த மூணும் தரப்பட்டிருக்கு, ஆளோட பேர் மட்டும்தான் வருது. அப்போ வேறு தகவல் உள்ள ஆக்கள் எல்லாத்தையும் நீக்கி வந்தால் சரி. சரிதானே? 3 தகவலும் வந்துக்குது. என்ன பாடம், எந்த நாள், எந்த மாவட்டம்ன்றது வந்துக்குது. அப்போ இதில் வேறு ஏதாவது ஒன்று வரக்கூடியவங்களை நீக்கி விட்டா சரிதானே? அரவிந்த் வரமாட்டார், நிமலன் வரமாட்டார், தர்சன் வரமாட்டார். தர்சனை நீக்குவோம். தர்சன் வரமாட்டார். கபிலன் வரமாட்டார். கபிலன் யாழ்ப்பாணத்தில் இல்லை, கபிலன் காலி என்று சொல்லப்படுது. அப்போ கபிலனும் இல்லைண்டா சரிதானே? அரவிந்த் இல்லை, நிமலன் இல்லை, தர்சன் இல்லை, கபிலன் இல்லைண்டா அப்போ இதுக்கு பொருத்தமானவர் யாரு? 5வது ஆள் பிரதீப். அப்போ இதில் நீங்கள் அழகாக போட்டுக்கொள்ளலாம், புதன்கிழமை யாழ் மாவட்டத்தில், சரிதானே, யாழ் மாவட்டத்தில் என்ன கணித பாடம் பிரதீப் படிப்பிக்கிறாரு என்ற விஷயத்தை நோட் பண்ணுறோம். ஓகே, ரைட். அப்போ எங்களுக்கு அந்த தகவலையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், சரியாக குறிச்சிட்டோம். 3வது தகவலையும் கிளியராக குறிச்சிட்டோம். அப்போ கணிதம் படிப்பிக்கிறாள் யார் என்ற விஷயம் சொல்லப்பட்டுட்டு. ரைட். ஓகே, இப்போ பாருங்க, நிமலனுக்கிட்ட வருவோம். நிமலன் வெள்ளிக்கிழமை கற்பிக்கிறார். அப்போ நிமலன் வெள்ளி கற்பிக்கிறார். ரைட். அடுத்தது வெள்ளி என்றது சொல்லப்பட்டுட்டு. அடுத்தது வரலாறு கற்பிக்கிறார் என்கிற தகவலும் எங்களுக்கு ஒரு தகவலாக இங்கே தரப்பட்டது. அப்போ அவர் வரலாறு பாடத்தை கற்பிக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்படுது. ரைட். இப்போ நிமலன் போகிற மாவட்டத்தை பார்க்கணும். ரைட். நிமலன் எடுத்துக்கிட்டா நிமலனுக்கு மட்டக்களப்பு இல்லை, மட்டக்களப்புக்கு வரமாட்டார். காலிக்கு வரமாட்டார். ஏன் காலியில் கபில நீக்கிறாரு, காலிக்கு வரமாட்டார். அதுபோல் யாழ்ப்பாணத்துக்கு வரமாட்டார், யாழ்ப்பாணத்தில் பிரதீபிக்கிறாரு. சரிதானே? மட்டக்களப்பு இல்லை, யாழ்ப்பாணம் இல்லை. ரைட். அதே நேரம் சொல்லப்படுது பாருங்க, நிமலன் கொழும்புக்கோ யாழ்ப்பாணத்துக்கோ செல்லவில்லை. அப்போ கொழும்பும் இல்லை என்றா இந்த தகவலை பாருங்க. அடுத்த தகவல் நம்ம நிமலன் வெள்ளிக்கிழமை கற்பிக்கிறார்ன்றதோட மட்டும் வாசிச்சு நிப்பாட்டணும். அந்த தரவு எங்களுக்கு பரிபூர்ணம் என்னத்தை சொல்லுதுண்டா, அவர் கொழும்புக்கோ யாழ்ப்பாணத்துக்கோ செல்லவில்லை. அப்போ யாழ்ப்பாணத்துக்கு செல்றாள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், பிரதீப். அப்போ கொழும்புக்கும் போகலண்டா அவர் எங்கே போகிறார், அவர் மிச்சமாய்க்கிற ஒரே ஒரு இடம் எங்கே, கண்டி. அப்போ நம்ம இந்த இடத்துல கண்டியை போட்டுருவோம். ரைட். அப்போ வெள்ளிக்கிழமை நிமலன் வரலாறு பாடம் படிப்புகிறாரு, கண்டியில் படிப்புகிறார். அந்த தகவல் பரிபூர்ணமாயிட்டு. ரைட். அப்போ எங்களுக்கு அடுத்த தகவலையும் குறிச்சிட்டு நாங்கள். ரைட். அப்போ இந்த தகவல் குறிக்கிறது கஷ்டம் இல்லை. ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பதறி வேகமாக குறிக்கணும், வேகமாக செய்யணும்னு சொல்லி பதறினா இலகு வச்சுறது விட்டுட்டு வந்துடுவோம். எனவே அப்படி செய்யாமல் நிதானமாக ஒவ்வொரு தகவலாக குறிச்சிங்கன்னா டைம் போகாது. 1 நிமிஷம் தாராளமான டைம் போகாது எங்களுக்கு. இதை குறிச்செடுக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் டைம் எடுத்தால் மற்ற கேள்வி எல்லாத்தையும் 1 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். ரைட். அப்போ நிமலண்ட பிரச்சனையை முடிச்சிட்டோம். ரைட். இப்போ கபிலன் காலி மாவட்டம். இப்போ கபிலன் காலி என்கிறதுக்கு வருவோம். ரைட். அப்போ கபிலன் காலி என்றா மிச்சமிக்கிறது எந்த மாவட்டம், மட்டக்களப்பு, காலி, கண்டி. கண்டி வந்துட்டு யாழ்ப்பாணம் வந்துட்டு கொழும்பு. அப்போ தர்சன் கொழும்பு, அதை நம்ம பாதிச்சிட்டோம். ரைட். மாவட்டம் கபில வியாழக்கிழமையில் கற்பிக்கலைன்னு சொல்லிட்டாரு. அப்போ வியாழக்கிழமை கற்பிக்கவில்லை என்றா இருக்கிறது என்ன கிழமை, திங்கள், வெள்ளி, புதன் இருக்குது. அப்போ கபிலன் வியாழன் இல்லைண்டா அப்போ மீதமாக இருக்கிறது செவ்வாய். அப்போ இதில் செவ்வாயை போடுவோம். அப்போ தர்சன் என்ன கிழமை, வியாழக்கிழமை. ஓகே, ரைட். தர்சன் வியாழக்கிழமை. அப்போ தர்சன் கற்பிக்கிற பாடம் தமிழ் என்றா, தர்சன் கற்பிக்கிற பாடம் தமிழ். அப்போ நாங்கள் அதில் தமிழை போட்டுட்டோம். சரிதானே? தர்சன் தமிழ் கற்பிக்கிறாரு.
போட்டுட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிற பாடம் என்ன? ஆங்கிலம், தமிழ், வரலாறு, கணிதம், அதில் விஞ்ஞானம். பார்த்தீங்க. அப்போ நம்ம இந்த தகவல்களை ஒரு தகவலை ஒழுங்காக ஒருங்கமைக்கிற நேரம் மற்ற தகவல்கள் தன்னால் பரிபூர்ணமாகிறது விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். இப்போ எல்லா தகவல்களும் இங்கே குறிப்பிடப்பட்டுட்டு, அப்போ இதுக்கு கேள்விகள் எப்படி வந்தாலும் நாங்கள் என்ன செய்யலாம்? மிக அழகாக இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். ரைட். அப்போ கேள்வி எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இதுக்குரிய கேள்விகளை பார்ப்போம். நாங்கள் தரவுகளை ஒழுங்கமைச்சதுக்கு பிறகு கேள்விகள் எவ்வளோ வேகமாக செய்யலாம் பாருங்கள். முதலாவது கேள்வி, பிரதீப் கற்பிக்கும் மாவட்டம் மற்றும் பாடம் எது என்றது முதலாவது கேள்வி. பிரதீப் கற்பிக்கும் மாவட்டமும் பாடமும் யாழ்ப்பாணமும் கணித பாடமும். அப்போ இங்கே அங்கே தரப்பட்டிக்குது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கணித பாடம் படிப்பிக்கிறாருங்கிற தரவு தரப்பட்டிக்குது. அடுத்த கேள்வி, வியாழக்கிழமை கற்பிக்கும் ஆசிரியர் யார்? வியாழக்கிழமை கற்பிக்கும் ஆசிரியர் தர்ஷன். அந்த கேள்வி எங்களுக்கு இலகுவாக செய்யலாம். காலி மாவட்டத்தில் கற்பிக்கப்படும் பாடம், காலி மாவட்டத்தில் கற்பிக்கப்படுவது என்ன? விஞ்ஞான பாடம். அடுத்தது, சரியான இணை ஆசிரியர் மாவட்டம் கிழமை எது என்றது கேட்டிக்குது. அரவிந்த் கொழும்பு திங்கள். புல. ஏன்? அரவிந்த் மட்டக்களப்பு திங்கள். அடுத்த கேள்வி, கபிலன் காலி செவ்வாய். கபிலன் செவ்வாய் காலி. எஸ், கபிலன் காலி செவ்வாய் என்பது இங்கே சரியான விடை. மற்றதை நாம பார்க்க தேவையில்லை. தர்ஷன் கண்டி வியாழன் அப்படின்ட்டு இதில் எல்லாம் பிள்ளையாத்தான். அப்போ நிமலன் மட்டக்களப்பு வள்ளி எல்லாம் பிள்ளை. நாங்கள் அதுக்கு நேரத்தை செலவழிக்க தேவையில்லை. விஷயம் ஆன்சர் வந்துட்டேன்டா ஆன்சரை போட்டுட்டு போக வேண்டியதான். ரைட். ஆங்கில பாடத்தை கற்பிக்கும் ஆசிரியர் எந்த மாவட்டத்துக்கு போகிறார்? ஆங்கில பாடம் கற்பிக்கும் ஆசிரியர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு போகிறாருங்கிறத நோட். அப்போ எவ்வளோ இலகுவாக நாங்கள் இதுக்கு விடையளிக்கலாம். எங்களுக்கு இதுக்கு ஒரு நிமிஷமும் போகாது இந்த கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு. தகவல்களை நாம் ஒழுங்கமைச்சிட்டமாக இருந்தால். அப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு டாஸ்க் என்ன? தகவல்களை சரியாக ஒழுங்கமைக்கிறது. அப்போ நான் சொல்லி தந்த மாதிரி நீங்கள் தகவல்கள் அழகாக எழுதி அதை கிரகிச்சு எழுதி அதுக்குரிய விடை அளிச்சிங்களா இருந்தால் கண்டிப்பாக இதில் ஒரு பரிபூர்ணமான புள்ளியை நாங்கள் இந்த கேள்வியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே, இந்த வினா 26 தொடக்கம் 30 வரையான கேள்விகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் உறுப்பினர்களையும் அது தொடர்பான தகவல்களையும் சித்தரிக்கும் பின்வரும் வரிப்படத்தை அடிப்படையாக கொண்டது என்றதுதான் வினா. ரைட். இப்போ இதில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்னென்றா, இதில் 4 உருவங்கள் தந்திக்கிறாங்க. ஒரு வட்டம், அதே போல் செவ்வகம், முக்கோணம், சதுரம். ஒவ்வொன்றுக்கும் தரவும் தந்திக்கிறாங்க. வட்டம் என்ன, செவ்வகம் என்ன, சதுரம் என்னன்றது. அப்போ பெரிய செவ்வகம் பெண்களை குறிக்கிறது என்று சொல்லிக்குது. அப்ப நாங்க அதை பெண்கள் என்றதை மார்க் பண்ணி கொள்வோம். இது பெண்களை சொல்லுது. ரைட். இது பெண்கள் என்றதை சொல்லுது. ரைட். ரெண்டாவது பாருங்க, வட்டம் அரச பணியில் பணியாற்றும் உறுப்பினர்கள். அரச பணி என்றதை எடுத்துக்கலாம். ரைட். அடுத்தது முக்கோணம் 10 ஆண்டுகளுக்கு மேல் உறுப்பினர்களாக உள்ளவர்கள். அப்ப இதை 10 வருஷத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் என்று வச்சுக்குவோம். ரைட். இப்ப சதுரத்தை என்ன சொல்றாங்க? திருமணமானவர்கள் என்று சொல்றாங்க. ஓகே, ரைட். இப்ப நான் எங்களுக்கு இதுல இருந்து எப்படி தரவு எடுக்கிறேன்டா, உதாரணமா அரச பணியில் உள்ள திருமணமான பெண்கள் அல்லாதோர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? திருமணம் இருக்கணும், அரச பணியா இருக்கணும், பெண்களா இருக்கக்கூடாது. அப்ப அரச பணிக்குரிய அடையாளம் என்ன? வட்டம். திருமணத்துக்குரிய அடையாளம் என்ன? சதுரம். வட்டமும் சதுரமும் சேர்ந்து வரணும். ஆனா அது பெண்களா இருக்கக்கூடாது, செவ்வகத்துக்குள்ள வந்துடக்கூடாதுண்டா. அப்படி வரக்கூடிய இலக்கம் என்ன இருக்கு? 22 தான் இருக்கு. ஏன் 22 தான் வட்டத்துக்கும் சதுரத்துக்கும் மட்டும் இருக்கு. எனவே நாங்கள் அதுக்கு விடையளிக்கும் போது 22 பேர் என்று அடிப்போம். அப்ப இதுதான் பேசிக். ஓகே, ரைட். இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கேள்வியை பார்ப்போம். கேள்வி என்ன சொல்லுது? முதலாவது கேள்வி 26வது கேள்வி, திருமணமானவர்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் உறுப்பினராக இல்லாதவர். அப்ப முக்கோணம் வரக்கூடாது. 10 ஆண்டுக்கு மேல்ங்கிறது என்ன? முக்கோணம். முக்கோணத்துக்குள்ள வார இலக்கங்களாக இருக்கக்கூடாது. ஆனா திருமணம் செஞ்சிருக்கணும். சரிதானே? ரைட். அப்ப கேள்வியை நல்லா விளையும் கொள்ளுங்க. திருமணமானவங்களா இருக்கணும், 10 வருஷத்துக்கு மேல் உறுப்பினர்களாக இல்லாதாக்களா இருக்கணும் என்றா யார் யார் இருக்கிற? இங்க பாருங்க, திருமணம்ங்கிற இந்த சதுரத்துக்குள்ள முக்கோணத்துக்குள்ள அடங்காத ஆக்கள் 22, 12, 25. அப்ப இதை கூட்டினமா இருந்தால் 22ம் 25ம் 47.
47, 49, 59 என்பது முதலாவது கேள்விக்கான விடை. 59 என்பது முதலாவது கேள்விக்கான விடை. ரைட், அடுத்த வினா என்னத்தை கேக்குது பாருங்க. இந்த குழுவில் அரசாங்க பணியில் இல்லாத, அரசாங்க பணி எது, வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது, திருமணமான பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? திருமணமாக இருக்கணும், பெண்களாக இருக்கணும். சரி, அப்ப திருமணமானங்கிறதுக்குள்ள சதுரத்துக்குள்ள உள்ளடங்கக்கூடிய ஆட்கள் யார் யார் இருக்கிறாங்க பாருங்க. 1, 25, 15. அப்ப ரெண்டையும் இணைச்சால் 40. எனவே இரண்டாவது கேள்விக்கான விடை 40. 27வது கேள்வி விடை 40. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. அரசு பணிகளில் உள்ள, அப்ப சதுரத்துக்குள்ள இருக்கணும், திருமணம் ஆகாத, அரசு பணியில் இருக்கணும். சாரி, நான் சதுரம்னு சொல்லிட்டேன். அரசு பணிங்கிறது வட்டம். அரசு பணியில் உள்ள வட்டத்துக்குள்ள இருக்கணும், திருமணம் ஆகாத, சதுரத்துக்குள்ள இருக்கக்கூடாது, இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? அப்ப அரச பணியில் உள்ள பெண்களை கேட்டி, அப்ப செவ்வகத்துக்குள்ள கட்டாயம் வந்தே ஆகணும்டா. அது உண்மையிலேயே அது எந்த இடத்துல அது குறிக்கப்படணும் என்று கேட்டா இந்த இடத்துல அது குறிக்கப்பட்டிருக்கணும். சரியானே? அரச பணியில உள்ள திருமணம் ஆகாதன்றது இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு, அந்த இடத்துல எதுவும் குறிக்கப்படலை. எனவே அதுக்கு நாங்க விடை அளிப்போம் 0. அப்படி யாரும் இல்லை என்று நாங்க அதுக்கு விடை அளிக்கிறோம். எனவே அதுக்கான விடை 0. அடுத்த கேள்விக்கு வருவோம். நாங்க அரசாங்கத்தில் பணிபுரியும் உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கும் திருமணமான பெண்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றதை பார்ப்போம். ரைட், இப்போ இதில் பாருங்க, திருமணமான பெண்கள் எதுக்குள்ள வருது? முதலாவது என்ன? அரசாங்கத்தில் பணிபுரியும் உறுப்பினர்கள். ரைட், அரசாங்கத்தில் பணிபுரியும் உறுப்பினர்கள் என்று வரும்போது எத்தனை வருது? 22. இந்த அடிக்கிற 4 இவ்வளோ தான் இந்த வட்டத்துக்குள்ள இருக்கு. அப்போ 26 இருக்குது. ஓகே, அடுத்தது அரசாங்கத்தில் பணிபுரியும் உறுப்பினர்கள். அப்ப அரசாங்கத்தில் பணிபுரியும் உறுப்பினர்கள் நம்ம இதுல 26 எடுத்துட்டோம். அடுத்தது திருமணமான பெண்களின் எண்ணிக்கை. நான் சில நேரம் வாசிக்கக்குள்ள மாறி சொல்றேன்னு தெரியாது, திரும்ப கவனிச்சுக்கொள்ளுங்க இந்த கேள்வியை. அரசாங்கத்தில் பணிபுரியும் உறுப்பினர்கள் அவங்க தான் 26 பேர், 22ம் 4. திருமணமான பெண்கள், அப்ப திருமணமான பெண்கள் என்று வரும்போது சதுரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் யாரு? 15ம் 25 தான் சதுரத்துக்குள்ள இருக்கிறாங்க. இதோ இருக்கிற 15ம் 25 தான் இந்த சதுரத்துக்குள்ள அடங்குறாங்க திருமணமானவங்களுக்குள்ள. சரிதானே? அதே நேரம் 15, 25 தவிர்த்து ஏன் மற்ற இலக்கத்தை எடுக்கலன்னா செவ்வகத்துக்குள்ள இருக்கணும், பெண்களாகவும் இருக்கணும்ங்கிற அடிப்படையில். அப்ப எனவே 40 பேர். அப்ப நாங்க 40லேருந்து 26 கழிச்சமா இருந்தால் வரக்கூடிய விடை 14. இந்த கேள்விக்கான விடை 14. ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, திருமணமாகாதோர் பிரிவில் உள்ள உறுப்பினர்கள். அப்ப இந்த சதுரத்தை தவிர்த்து வரக்கூடிய மற்ற எல்லா இலக்கங்களையும் கூட்டி நாங்கள் எழுதணும். அப்ப எப்படி? திருமணம் ஆகாதாக்கள் என்று வரும்போது 30ம் 4ம் 34, 34ம் 8ம் 42, 49 ஒன்று 59 அதுக்கான விடையாக வரும். அப்ப இந்த கேள்வி உண்மையிலே இலகுவான ஒரு கேள்வி. எங்களுக்கு இதுல உள்ள ட்விஸ்ட் என்ன, அதுல உள்ள எப்படி இதை செய்ய போறோம் என்று கேட்டா எங்களுக்கு அதுல வரக்கூடிய வார்த்தைகளை வச்சுதான் நாங்க என்ன செய்யணும், இணைக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் எங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். அப்ப நீங்க இந்த கேள்விகளை திரும்ப திரும்ப வாசிச்சு அதுக்கு வரக்கூடிய விடைகளை நன்றாக அவதானிச்சுங்களா இருந்தால் இப்படியான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். 31 தொடக்கம் 35 வரையான வினாக்கள் கீழே தரப்பட்ட வரிப்படம் மற்றும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு அதுக்கான விடையை காண சொல்லிக்குது. ரைட், என்ன விஷயம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வரிப்படம் தந்திக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு சதுரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 9 சிறிய சதுரங்கள் இருக்கிற மாதிரி ஒரு வரிப்படம். தகவல் என்ன? நிசாரின் வயல், இதுல 8 வயற்பிரிவு மற்றும் சூடு மிதிப்பதற்காக தயார் செய்யப்பட்ட வயல் ஒன்று இடது பக்கத்தில் உள்ள முறைக்கேற்ப அமைந்துள்ளது.
இதுக்குள்ள அதாவது இப்போ நமக்கு பெரிய வயல் பரப்புன்னு சொன்னால் அந்த வயல் பரப்பில் நாங்கள் சிறிய சிறிய வரம்புகளாக வயல்கள் அமைப்போம். அது மாதிரி ஒருத்தர் நிசாரங்கிற ஒருவருக்கு 8 வயல் பகுதி, அதாவது நெல் இருக்கிற பகுதி, நெற்பயிர்கள் இருக்கிற 8 வயல் பகுதியும் ஒன்று அந்த வயல்லேருந்து வெட்டப்பட்ட நெற்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சூடு மிதிக்கிறதுக்கான ஒரு களம் என்று சொல்லுவாங்க. முதற்காலத்தில் சூடு மிதிக்கிற களம் என்று சொல்கிறேன். அப்படியான ஒரு பகுதியும் இருக்கி. அப்போ மொத்தம் 9 இருக்கின்றதை இந்த படத்திலையும் 9 சிறிய சிறிய வயல் பகுதி மாதிரியான பகுதிகளை குறிப்பிட்டு காட்டுறதை பார்க்குறோம். அப்போ மற்ற நடுவில் வாரதெல்லாம் அதுக்கு போகிற வரம்புகள்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எங்களுக்கு படத்தில் வித்தியாசமாக இருந்தாலும் உண்மையில் இதை நீங்கள் பெரிய ஒரு பெரும் வயலில் இருக்கக்கூடிய சிறிய வயல் பகுதிகளாகவும் ஒரு பகுதி சூடு மிதிக்கிற பகுதியாகவும் எடுத்துக்கொள்ளும். ரைட். இதில் என்ன செய்ய போகிறாங்க, சில தகவலை எங்களுக்கு தரப்போகிறாங்க. நாங்கள் அதை என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு தகவலாக தரம் பிரித்து தான் இந்த கேள்விக்கான விடையை வழங்க போகிறோம். அப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், அந்த கேள்வியை விளங்கணும். என்ன சரி, இப்போ வாசிச்சு பார்ப்போம். நிசாரின் வயலில் 8 வயற்பிரிவும் சூடு மிதிப்பதற்காக தயார் செய்யப்பட்ட வயல் ஒன்றும் இடது பக்கத்தில் இருக்கி. அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். 8 வயலும் ஒரு பகுதி சூடு மிதிக்கிறதுக்காக இருக்குங்கிறது கிளியர். ரைட். இந்த 8 வயலில் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிற வயல் அதில் வயலின் 3 மடங்கு வெட்டி நிறைவு செய்த வயல் என்று சொல்றாங்க. இப்போ ஒரு வயல் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றா அதே மாதிரியான ஒரு 3 மடங்கு வெட்டி முடிஞ்சு என்றதை சொல்றாங்க. ரைட். அந்த தகவலை நாம் என்ன செய்வோம், தனியாக எடுப்போம். சரி, முதலாவது ஒரு சூடு மிதிப்பதற்காக தயார் செய்யப்பட்ட ஒரு வயலும் அதே மாதிரி 8 வயலும் இருக்கி. சரிதானே? அதில் 1 வெட்டப்பட்டு கொண்டிருக்கி, 3 முடிஞ்சுது. அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. அதாவது வெட்டப்பட்டு கொண்டிருக்கும் வயலின் 3 மடங்கு வெட்டி நிறைவு செய்த வயல் இருக்கி என்றதை சொல்றாங்க. மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளோட பாசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டியதான், அதை விட இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டியதான். ஓகே. அடுத்தது பாருங்க, நெற்பயிர்கள் வெட்டுப்படாத வயற்பிரிவுகளும் இந்த 8க்குள்ளே இருக்கி என்றதை சொல்றாங்க. ரைட். இப்போ நம்ம இதில் வெட்டுப்பட்டது உண்டு, வெட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது உண்டு, வெட்டி முடிஞ்சது 3 4 வயல். ரைட். அது போக மிச்சது எத்தனை இருக்கி, 4 வயல் இருக்கி. இது இன்னும் வெட்டுப்படலை, ஃப்ரீயா இருக்கி என்றதுதான் தகவல். ரைட். ஓகே. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதில் சரிதானே? ஓகே, சொல்லி முடிஞ்சு. நெற்பயிர்கள் வெட்டுப்படாத, அதாவது வெட்டாத வயற்பிரிவுகள் சகலதும் ஒன்றுக்கொண்டு அருகில் உள்ளன. சரி, ஒன்றுக்கொண்டு அருகில் என்றா எப்படி இருக்கலாம், பக்கத்தில் என்றா என்ன செய்யலாம், இப்படி ஒரு வயல் இருந்தா இப்படி ஒரு வயல் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இங்கே இருக்கலாம், ஏதோ எல்லாம் என்ன ஒன்று கொண்டு அருகில் இருக்கி என்கிற ஒரு தகவலை தந்திருக்கிறாங்க. ரைட். நம்ம அதையும் என்ன செய்வோம், மார்க் பண்ணி வச்சுக்கொள்வோம். அந்த தகவலும் எங்களுக்கு என்ன செய்யும், தேவைப்படும். அதாவது நெற்பயிர்கள் வெட்டுப்படாத வயற்பிரிவு சகலதும் ஒன்றுக்கொண்டு அருகில் இருக்கி என்றதை நம்ம வழங்கிக்கிட்டோம். ரைட். 2 வயற்பிரிவுகள் மற்றும் அவற்றிற்கு வடக்கில் அமைந்துள்ள சூடு மிதிக்கும் இடம் ஆகியவை ஒரே வரிசையில் உள்ளது என்ற இன்னொரு தகவல். அதில் என்னது, வெட்டுப்படாத வயல்ல 2ம் அதே மாதிரி சூடு மிதிக்கப்படாத ஒன்றும் ஒரே வரிசையில் இருக்கி என்று சொல்லுவாங்க. ரைட். அப்ப நம்ம வரிசை என்ன அப்படித்தானே சொல்றோம், 1 2 3. ஏன் இதுல 2 வெட்டுப்படாத வயலும், கவனிச்சு கொள்ளுங்க, 2 வெட்டுப்படாத வயலும் சூடு மிதிக்கிற ஒரு பகுதியும் ஒரே வரிசையில் இருக்கி என்றது சொல்லிக்கிறாங்க. அப்ப மொத்தம் 3. ரைட். அப்ப இந்த மாதிரி 3 வரக்கூடிய ஒரு வரிசை இருக்கி. இங்க எங்களுக்கு படத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் 3 தான் இருக்கு. அந்த வரிசை ஒன்று இங்க இருக்கலாம், அதாவது இந்த பகுதியாக இருக்கலாம், அல்லது நடுவுல இந்த பகுதியில் இந்த வரிசையா இருக்கலாம், அதே போல 3வது பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வரிசையாகவும் இருக்கலாம். நமக்கு எதென்று தெரியாது. ஆக நம்ம அது 3 வரிசையில் இருக்கி என்கிறத மட்டும் என்ன செஞ்சுக்கிறோம், நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே. ரைட். அந்த தகவலை நம்ம என்ன செய்வோம், நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் 2 வயற்பிரிவும் வடக்கில் அமைந்துள்ள சூடு மிதிக்கு இடம் ஆகியவை ஒரே வரிசையில் அமைந்துள்ளது என்று இன்னொரு தகவல் இதில் சொல்லிக்கிறாங்க. பாருங்க, என்னண்டா
வடக்கில் அமைந்துள்ள சூடு மிதிக்கும் இடம். அப்ப 2 கீழே இருந்தா தான், இப்படி 2 கீழே இருந்தா 3வது ஆள் வடக்குல எஞ்ச வருவாரு. வடக்குங்கிறது எங்களுக்கு இந்த திசை தானே, இப்படி போற திசை தானே. அப்ப இவங்க 2 பேருக்கும் வடக்குல யார் இருப்பாரு? இவரு சூடு மிதிக்கிற ஆள் இருப்பாரு. அப்ப நாம இதுல எடுத்துக்கொள்ளலாம் என்னண்டா, சூடு மிதிக்கிற ஆள் உண்டு இந்த பகுதியில், இந்த இருக்கக்கூடிய 3ல ஏதாவது ஒரு இடத்துல சூடு மிதிக்கிற ஆள் வரப்போறாரு. அந்த வெட்டுப்படாம இருக்கிற 2 வயலும் இதோ இருக்கிற இந்த பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல வரப்போகுது உண்டு. அது இந்த 2 வெட்டுப்படாத வயலாகவும் இருக்கலாம், இந்த 2 பகுதியாகவும் இருக்கலாம், நடுவில் இருக்கிற பகுதியாகவும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம அடுத்த தகவலுக்கு இன்னும் போகல. ஆனா எங்களுக்கு இதுல இந்த ஊர்ஜிதமாகுது ஒரு விஷயம் என்னண்டா, மேல இருக்கிறது சூடு மிதிக்கிற பகுதியும் கீழே இருக்கிறது வெட்டப்படாத பகுதியும் என்கிறத நம்ம என்ன செய்யறோம், இந்த தகவலை வச்சு அடையாளம் காண்றோம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அவற்றிற்கு வடக்கில் அமைந்துள்ள சூடு மிதிக்கும் இடம். அந்த 2 வயலுக்கும் வடக்குல சூடு மிதிக்கும் இடம். அப்ப 2 வயலும் கீழே இருந்தா தான் மேலே இருக்கிற வயல் 3வது மேலே இருக்கிறது சூடு மிதிக்கிற இடமா இருக்கும். அந்த மேலே இருக்கிறது தான் வடக்கு பகுதி. சரிதானே? கீழே இருந்து பார்க்கும்போது, கீழே இருந்து நம்ம எடுக்கும்போது இப்படி வர்றது தான் வடக்குன்னு எடுப்போம். இது எங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கோம். ரைட். அப்போ அந்த தகவலையும் நாம் என்ன செஞ்சிட்டோம், குறிச்சு வச்சுட்டோம். ஓகே, அடுத்தது பார்ப்போம். ரைட். அடுத்தது என்ன சொல்றாங்க, ஒரே வருஷம். ரைட். நெற்பயிர்கள் வெட்டி நிறைவு செய்திருந்த சகல வயற்பிரிவுகளும் ஒரே வரிசையில் உள்ளன. அப்ப நெற்பயிர்கள் வெட்டி நிறைவு செய்திருந்த சகல வயற்பிரிவுகளும் ஒரே வரிசையில் உள்ளன என்ற தகவலை சொல்றாங்க. அப்படின்னா நெற்பயிர்கள் வெட்டி முடிஞ்சது எத்தனை? 3. ஒரே வரிசையில வரணும். அப்படி அந்த 3ம் இப்படி வரணும். 1 2 3 என்று ஒரே வரிசையில் வரணுமா இல்லையா? ரைட். அப்ப 3 வரிசையில வருது என்றதை சொல்லிட்டாங்க. 3 ஒரே வரிசையில் வருதுன்றது சொல்லிட்டாங்க. சரிதானே? அப்ப அதுவும் உண்டு, இந்த வரிசையில வரலாம் அல்லது இந்த வரிசையில் வரலாம், ஏதோ ஒரு வரிசையில வரலாம், அல்லது இந்த நடுவுல கூட அந்த பகுதி வரலாம். 3க்கும் இடம் இருக்கு. ரைட். அந்த தகவலும் நமக்கு அது 3 உண்டா வருதுங்கிறத மட்டும் நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கிட்டோம். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, நெற்பயிர்கள் வெட்டி கொண்டு இருப்பது. அப்ப நெற்பயிர் வெட்டிக்கிட்டு இருக்கிறது, நடந்துகிட்டு இருக்கிறது. சரிதானே? வேலை நடந்துகிட்டு ஒரு வயல் தான். ரைட். இருப்பது சூடு மிதிக்கும் இடத்திற்கு கிழக்கு திசையிலும், சூடு மிதிக்கும் இடத்திற்கு கிழக்கிலும் என்று சொல்றாங்க. சரிதானே? ரைட். இப்ப அதே மாதிரி வெட்டி பூர்ணப்படுத்தப்பட்ட வயலுக்கு மேற்கிலும் இருக்கணும்னு சொல்றாங்க. சரியா? ரைட். இப்ப சூடு மிதிக்கிறதுக்கு பயன்படுற இடத்தை நம்ம இந்த தொங்கல்ல இருக்கி, இந்த சி என்கிற பகுதியில் இருக்கென்று எடுத்தோம்டா, இதுக்கு கிழக்கு இப்படி போகுது. இதான் கிழக்கு பகுதி. சரிதானே? இதுதான் கிழக்கு திசை. ரைட். அப்ப கிழக்கு திசையில் எங்களுக்கு வயல் இருக்கா? இல்லை. அப்ப நம்ம அந்த அடிப்படையில் அப்ப அவங்க தந்த அந்த திசையை வச்சு நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். சூடு மிதிக்கும், சரிதானே, வயல் வெட்டப்பட்டு கொண்டு இருப்பது சூடு மிதிக்கும் இடத்துக்கு கிழக்கில். சூடு மிதிக்கிற இடம் மேலே என்று சொல்லி நம்ம ஏற்கனவே கண்டுட்டோம். அது எந்த இடம் என்று சொல்லலை. நாங்க சி இல்லையா, ஏ இல்லையா, பி இல்லையான்னு சொல்லலை. ஆனா இங்க சொல்லப்படுறது என்னண்டா, வயல் வெட்டி கொண்டிருக்கிறது நடுவுல என்று சொல்லப்படுது. எங்களுக்கு அழகா கிளியரா எங்களுக்கு அதுல தகவல் வந்துட்டு. எப்படி நான் அது நடுவுல என்று கண்டேன்? வயல் வெட்ட கொண்டிருப்பது சூடு மிதிக்கும் இடத்திற்கு கிழக்கு திசையிலும், வெட்டி பூர்ணப்படுத்தப்பட்ட வயல் பிரிவுக்கு மேற்கு திசையிலும். அப்ப கிழக்குக்கு மேற்குக்கு நடுவுல இருக்கிறது என்ன? வெட்டுப்பட்டு கொண்டிருப்பது. அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் இதை பி என்கிறது வெட்டப்பட்டு கொண்டிருப்பது, பி என்கிறத நான் குறிச்சு கொள்றேன். அப்ப இவர் பி வந்து வெட்டப்பட்டு கொண்டிருப்பது. சரிதானே? வெட்டப்பட்டு கொண்டிருக்கு, அவருக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ரைட். அப்ப மற்ற இதெல்லாம் அழிப்போம், எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால அது கன்ஃபார்ம். இப்ப நமக்கு வேணும் சூடு மிதிக்கிறாள். இங்க சூடு மிதிக்கிறாள் நம்ம இஞ்ச போட்டோம்டா, சீக்கி போட்டோம்டா, எங்களுக்கு இந்த தகவலின்படி வெட்டுப்பட்டு கொண்டிருப்பவர் சூடு மிதிக்கிறவருக்கு கிழக்கு திசையில என்றா, இதுல கிழக்கு திசை, இவரை சூடு மிதிக்கிறாள் கிழக்கு திசையில வயல் எதுவும் இல்லை என்று பார்க்கிறபடியால நம்ம இங்க எடுப்போம். எனவே சூடு மிதிக்கிறதுக்காக தயார் செய்யப்பட்ட ஆள் ஏ என்றிருந்தா தான் இவருக்கு கிழக்கு திசையில
என்ன வெட்டப்பட்டு கொண்டிருக்கிற வயல் கிழக்கு திசையாக வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் போட்டுட்டு அடுத்தது பாருங்க, வெட்டி பூர்ணப்படுத்தப்பட்ட வயற்பிரிவு மேற்கு திசை அண்டா. அப்ப வெட்டி பூர்ணப்படுத்தப்பட்ட வயல் பிரிவு இதை எடுத்தோம்டா இவருக்கு மேற்கு திசை. அப்ப சியிலிருந்து மேற்கு இப்படி போக போகுது. மேற்கு திசையில பி வெட்டப்பட்டு கொண்டிருப்பவர் இருக்கிறார். எனவே நாம் இப்ப இதுல இருந்து தரவுகள் எடுப்போம். வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அதாவது வெட்டி முடிஞ்ச ஆக்கள் இவங்க, சரிதானே? இந்த பகுதி வெட்டி முடிந்தவர்கள். அப்ப CFI யாரு முடிஞ்ச ஆக்களை நம்ம இங்க குறிச்சுக்கொள்வோம். CFI என்று குறிச்சுக்கொள்றோம். வெட்டப்பட்டு கொண்டிருப்ப ஆள் யாரை குறிச்சிட்டோம்? பி, சரிதானே? ரைட். சூடு மிதிக்கிறது தயார்படுத்தப்பட்ட ஆள் யாரு? ஏ, சரியா? ரைட். அப்ப இவங்கள்ன்ற சொன்னா வெட்டுப்படாதாக்கள் யாரு? அவங்கள நீல கலர்ல குறிச்சு. வெட்டுப்படாம இருக்கிறார்கள் இந்த 4 வயல்களும் இன்னும் வெட்டுப்படாம இருக்கிறார்கள். அப்ப அவங்க 4 பேரும் அருகருகில வாரத்தை கவனிக்கிறாங்க, சரிதானே? சரி, அப்ப இந்த தரவுகளை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வயல்கள் எங்கெங்க இருக்கின்றத கண்டுபிடிச்சிட்டோம். உண்மையில இப்படியான கேள்விகள் வரும்போது வெரி டஃப். எப்ப நமக்கு லேசா இருக்கும்? ஒவ்வொரு தரவா நாங்க வாசிச்சு அதை டக்குன்னு குறிக்கிற நேரம். குறிச்ச மாதிரி தான் 5 வினாக்கு விடையளிக்க போறோம் நம்ம, சரிதானே? 5 வினாக்கு விடையளிக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாத்தையும் வாசிக்கிட்டு விட்டுட்டு தேவையான தரவுகளை மட்டும் குறிக்கி வந்தா ஓகே, ரைட். இப்ப பாருங்க, நெற்பயிர். இப்ப கேள்விக்கு வருவோம். நெற்பயிர்கள் வெட்டப்படாத வயற்பிரிவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? வெட்டுப்படாத எத்தனை இருக்கு? அப்ப 4 இருக்கு என்ற விஷயத்துக்குள்ள வரலாம், ரைட். அப்ப 4 வயற்பிரிவுகள் இன்னும் வெட்டுப்படல. சூடு மிதிக்கும் இடம் அமைந்துள்ள வயற்பிரிவு எது? ஏ, சரிதானே? சூடு மிதிப்பது அமைந்திருப்பது ஏ. அப்ப இங்க ஏல தான் சூடு மிதிக்கிறாங்க, ரைட். அடுத்து பாருங்க, நெற்பயிர்கள் வெட்டி நிறைவு செய்திருந்த வயற்பிரிவாக அமையாதது. இப்ப இதுல சில ஆப்ஷன்ஸ் தந்திருப்பாங்க கேள்வியில, நான் அந்த ஆப்ஷன்ஸை போடல. அப்ப நெற்பிரிவு வெட்டி நிறைவு செய்திருந்த வயற்பிரிவாக அமையாததுண்டா CFI தவிர்த்து மற்றது எல்லாமே என்ன அதுக்கான விடையாக வரும். நெற்பிரிவு, அதாவது நெற்பயிர் வெட்டி நிறைவு செய்திருந்த வயற்பிரிவாக அமையாதது என்ற கேள்விகள் வரும், ரைட். அடுத்தது பாருங்க, வயற்பிரிவு பியை சரியாக காட்டும் விடை என்ன? சூடு மிதிக்கும் இடம். அதுவா? இல்லை. நெற்பயிர் வெட்டி கொண்டிருக்கும் வயற்பிரிவு வெட்டப்பட்டு கொண்டிருப்பது. நெற்பயிர் வெட்டி நிறைவு செய்தது. நெற்பயிர் வெட்டி உள்ளது. வெட்டி முடிச்சதா என்றதா? எங்களுக்கு நாங்கள் இந்த பிக்கு நாங்கள் இந்த ஏற்கனவே இங்கே குறிச்சிருந்தோம். பி என்பது வெட்டப்பட்டு கொண்டிருக்கும் இடம், வெட்டி கொண்டிருக்கும் வயற்பிரிவுங்கிற 2வது விடையை நம்ம இதிலிருந்து தெரிவு செய்வோம். அடுத்த கேள்வி கட்டிக்கிறாங்க, ஐ என்ற பெயரை உடைய வயற்பிரிவு அமைந்திருப்பது சூடு மிதிக்கும் இடத்திற்கு எந்த திசையில்? ரைட். ஐ இருக்கிறார், இந்த இருக்கிறார், ரைட். ஐ இஞ்சிருக்கிறார். சூடு மிதிக்கிறவர் இஞ்சிருக்கிறார், சரி, ரைட். அப்ப அவர் இங்க இருந்து இப்படி திசைக்கு வாரார் இல்லையா? அப்ப நம்ம இதை கிழக்கு, இது வடக்கு என்று எடுத்தா, அப்ப அவர் அங்கிருந்து கீழே வரும்போது இவர் தெற்கு திசையில இருக்கிறார். அங்க விடைகள் தரப்பட்டிருந்தா தெற்கு திசை என்று இருந்தா அதில் இருக்கிற திசையை நாங்க என்ன செய்யலாம்? தெற்கு திசை என்று போடலாம். ஏன்? வடக்கு கீழே தெற்கு, சரிதானே? மேல வடக்குன்னு எடுத்தோம்னா கீழே தெற்கு திசையில இருக்கிறார் என்ற மாதிரி எடுத்துக்கலாம், சரி. அல்லது நீங்க தென்கிழக்கு, அதாவது கிழக்குக்கும் தெற்கும் அப்படி நீங்க பாத்தீங்களா இருந்தால், அதாவது இப்படி திசைகள் வரும்போது நாங்க இப்படி திசையை எடுத்தமா இருந்தால், சரிதானே? இதை வடக்குன்னு எடுப்போம், இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. அப்ப இதுல இதுக்கு இடப்பட்ட திசையை நாங்க என்ன சொல்லுவோம்? தெற்குக்கும் கிழக்குக்கும் தென்கிழக்கு சொல்லுவோம். விடையில் எங்களுக்கு தென்கிழக்கு அல்லது தெற்கு என்று தரப்பட்ட மிக பொருத்தமானது எது? தென்கிழக்கு என்ற அது அமைஞ்சிருக்கிறது, அப்படித்தான் அந்த அமைப்பு அப்படித்தான் இருக்குது, சரிதானே? ரைட். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் விடையை அளிச்சு கொள்வோம், சரி. அப்ப இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் உரிய விடையை பார்த்துட்டோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கலாம். 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் 4 கூற்றுகள் இருக்கு. அதுல 3 கூற்றுகள் ஒரு காரணம். அந்த 4வது கூற்று இந்த காரணங்களின் அடிப்படையாக நாங்க வரக்கூடிய கன்க்ளூஷன், முடிவு என்னங்கிறதான் கேள்வி, ரைட். இப்போ நாங்கள் கேள்விகள் வருவோம். 36வது வினாவை பாருங்க. முதலாவது கூற்று,
சந்தையில் அத்தியாவசிய பொருட்களுக்கான கேள்வி சடுதியாக அதிகரித்துள்ளது. சரி, இப்ப ஒவ்வொன்றையும் வாசிச்சு போட்டு இதுக்கு நம்ம எப்படி விடையளிக்கிறேன்றதை பார்ப்போம். ரெண்டாவது பாருங்க, மூலப்பொருட்களின் தட்டுப்பாடு காரணமாக உள்ளூர் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்துள்ளது. ரெண்டாவது விஷயம். மூணாவது பாருங்க, அத்தியாவசிய பொருட்களின் விலை சந்தையில் பல மடங்காக உயர்வு அடைந்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் புதிய கட்டுப்பாடு விதித்துள்ளது. சரி, இப்ப இதை எப்படி நம்ம பார்க்கிற? முதலாவது இந்த இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவோம், ஒரு ஒழுங்குகளை கொண்டு வருவோம். வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் வராட்டி நம்மளோட உள்ளூருக்குள்ள இருக்கிற பொருட்களை வச்சுதான் நம்ம என்ன செய்வோம், உள்ளூர் உற்பத்தியை உற்பத்தி செய்வோம். இப்ப வெளிநாட்டிலிருந்து பொருள் வரலன்னா உள்ளூர் உற்பத்தி என்ன நடக்கும், வீழ்ச்சி அடையும். வெளிநாட்டிலிருந்து மூலப்பொருட்கள் வரலன்னா உள்ளூர் உற்பத்தி வீழ்ச்சி அடையுமா? எனவே வெளிநாட்டு உற்பத்தி வெளிநாடுகளிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் புதிய கட்டுப்பாடு விதித்ததுதான் முதல் காரணம். அவங்க கட்டுப்பாடு விதித்ததுனால மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு, சரிதானே, மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு வந்தது, உள்ளூர் உற்பத்தியை வீழ்ச்சி அடைய செஞ்சிருக்கி. அப்ப உள்ளூர் உற்பத்தி வீழ்ச்சி ஆயிக்கக்குள்ள சந்தையில இருக்கிற பொருட்களுக்கான டிமாண்ட் என்ன செய்யும், அதிகரிக்கும். சந்தையில் என்ன செய்யும், இருக்கிற பொருட்களுக்கான டிமாண்ட் நிறைய பேருக்கு தேவைப்படும். ஆக இந்த மூன்று காரணத்தினாலும் பொருட்களுடைய விலை அதிகரிக்கும். அப்ப பொருட்களுடைய விலை அதிகரிப்பதற்கு இந்த மூன்றும் காரணம், அடிப்படை காரணம். எனவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சந்தையில் பல மடங்காக உயர்வடைந்துள்ளன என்பது ஒரு கன்க்ளூஷன். அதுக்கான காரணங்கள் தான் மேலே சொல்லப்பட்டிருக்கிற மூன்று. ரைட், இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்டா, இது எங்களோட விளக்கம் தான். எப்படி நாங்கள் இதை விளங்கி கொள்றன்றதுல எங்களுக்கு தெரியும். ஒரு பொருளுடைய விலை எப்போ அதிகரிக்கும், அதை கொஞ்சமா உற்பத்தி செஞ்சா, அதை உற்பத்தி செய்யறதுக்கு எப்போ பிரச்சனை ஆகும், அதுக்கான சாமான் கிடைக்காட்டி. ரைட், சாமான் கிடைக்கல, அதால கொஞ்சமா உற்பத்தி செஞ்ச, சரிதானே. அப்ப கொஞ்சமா உற்பத்தி செஞ்சதுனால நிறைய பேருக்கு தேவைப்படுது. இப்ப நிறைய பேருக்கு தேவைப்பட்டா அடுத்தது என்ன நடக்கும், முடிவு, அந்த பொருளுக்கான விலை அதிகரிக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய சுருக்கம், சரிதானே. ரைட், அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான விடையை நாங்க மூன்றாவது இலக்கம், அத்தியாவசிய பொருட்களின் விலை சந்தையில் பல மடங்காக உயர்வடைந்துள்ளன என்பதை பார்க்கலாம். ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். நான்காவது கேள்வி என்ன சொல்லுதுண்டு, 37வது கேள்வி, பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு போதிய நேரத்தை ஒதுக்குவதில்லை என்றது ஒரு விஷயம். ரைட், இளைஞர்கள் மத்தியில் துரித உணவு, அதாவது இங்க இங்கிலீஷ்ல இருந்தது மாற்றுப்படாமட்டியது ஃபாஸ்ட் ஃபுட், அதே போல ஃபாஸ்ட் ஃபுட் நுகர்வு அதிகரித்துள்ளது. ரைட், ரெண்டாவது விஷயம். மூணாவது பாருங்க, தற்போதைய சமூகத்தில் தொற்றா நோயை பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. அலுவலகங்களில் பணிகளில் இயந்திரங்களின் பாவனை அதிகரித்துள்ளதால் மக்களின் உடல் உழைப்பு குறைந்துள்ளது. இது ஒரு காரணம். மக்களோட உடல் உழைப்பு குறைகிறதுக்கு என்ன காரணம், அலுவலக பணிகள் இயந்திர பாவனை அதிகரிச்சுக்குது, அது ஒரு காரணம். ரைட், ரெண்டாவது பாருங்க, பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு போதிய நேரத்தை ஒதுக்குவதில்லை, அது ஒரு காரணம், அது ஒரு முடிவில்லை. அப்ப இது ரெண்டும் காரணம். அடுத்தது பாருங்க, இளைஞர்களுக்கு மத்தியில் ஃபாஸ்ட் ஃபுட் நுகர்வு அதிகரித்துள்ளது, இதுவும் ஒரு காரணம். ஆனா தற்போதைய சமூகத்தில் தொற்றா நோய் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது என்பது ஒரு தகவல், அது ஒரு கன்க்ளூஷன். அதுக்கான ரீசனிங்கா மற்ற மூண்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மற்ற மூண்டை நாம் எடுத்தமா இருந்தால் இதுக்கான விடை இதுவும் மூன்றாவது இலக்கம். தற்போதைய சமூகத்துல தொற்றா நோய் அதிகமாக வருது, அதுக்கு காரணம் என்ன, இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்யறதில்ல, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, இயந்திரங்கள் அதிகமாக பயன்படுத்துறதுனால உடல் உழைப்பு இல்லைங்கிறதெல்லாம் இந்த தொற்றா நோய் அதிகமாக பரவுறதுக்கு காரணமாக அமையுதுங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். ரைட், அடுத்த கேள்விக்கு வாங்க. துருவ பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் உருகி வருகின்றது என்ற ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. ரைட், வளிமண்டலத்தில் CO2 வாயுவின் அளவு அதிகரிக்குது, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக அதிகரிக்கிறது, உலகெங்கிலும் உள்ள பாரிய மழைக்காடுகள் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு வருகிறது,
பூகோள வெப்பமடைதல் காரணமாக எதிர்வரும் காலங்களில் கடல் மட்டம் அபாயகரமாக உயர்வடையும் என்பது ஒரு தகவல். அதுக்கான ரீசனா ஏன் நான் சொன்ன உயர்வடையும் என்று சொல்றாங்க. அந்த வார்த்தைகள் இருந்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இது ஒரு தகவலை சொல்லுதுன்றது. ஓகே ரைட். அப்ப அந்த அடிப்படையில மேல உள்ள ஓண்டா பார்ப்போம். பாரிய மழைக்காடுகள் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு வருது. அதனால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. அதனால பூமி வெப்பமாகி பனிப்பாறை உருகிறதுனால பூகோளம் வெப்பமடைஞ்சி கடல் மட்டம் உயர்வடையும் என்பது கன்க்ளூஷன். அப்ப இதுக்கான விடை என்ன? நான்காவது விடைக்கு வருவோம். கன்க்ளூஷன். ஓகே ரைட். அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினாவை நாங்க பார்க்கலாம். இங்கு சமூக வலைத்தளங்களில் போலி செய்திகளும் வதந்திகளும் மிக வேகமாக பரவுகின்றன. சமூக வலைத்தளங்கள் சமூகத்தில் தேவையற்ற முரண்பாடுகளையும் வன்முறைகளையும் தோற்றுவிக்கின்றன. இணையதள பயன்பாடு தற்போது பாடசாலை மாணவர்கள் முதல் முதியோர்கள் வரை பரவலாக காணப்படுகின்றது. மக்கள் எந்த ஒரு தகவலையும் அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தாமல் நம்பும் மனநிலையை கொண்டுள்ளனர். இதுல நாங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னா, சமூக வலைத்தளங்களில் போலி செய்திகளும் வதந்திகளும் மிக வேகமாக பரவும். சரிதானே? பரவுறதுனால என்ன செய்யும்? சமூகத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்கிறத தான் நம்ம சொல்லுவோம். வேகமா பரவு, அதால தான் நிறைய பிரச்சனை வருதுன்றதை நம்ம கருதலாம். சரிதானே? எனவே முதலாவது சொல்லப்படுறது ஒரு காரணம், சமூக வலைத்தளங்களில் போலி செய்தியும் மிக வேகமாக பரவுது. ரைட். ரெண்டாவது பாருங்க, சமூக வலைத்தளங்கள் சமூகத்தில் தேவையற்ற முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்றன. அப்ப இத ரெண்டாவது நம்ம என்ன செய்யலாம்? முடிவா எடுக்கலாம். அப்ப மற்ற இதில் வரக்கூடியது எல்லாமே காரணம். இப்ப இணையதள பயன்பாடு பாடசாலை மாணவர்கள் முதல் பெரியோர்கள் வரை பரவலாக காணப்படுது. மக்கள் எந்த ஒரு தகவலை உண்மைத்தன்மையை அறியாம நம்பும் மனநிலையை கொண்டிருக்கிறதுனால நிறைய பிரச்சனை வருது. அப்ப சமூக வலைத்தளங்கள்ல போலி செய்தி அதிகமாக பரவுறது, பாடசாலை மாணவர்கள் முதல் பெரியோர்கள் வரை அந்த சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துறது, மக்கள் கிடைக்கிற தகவல் உண்மைத்தன்மை அறியாம அதை அப்படியே நம்புறதுனால சமூகத்துல தேவையற்ற முரண்பாடுகளை வன்முறைகளையும் இந்த சமூக வலைத்தளங்கள் உருவாக்கி இருக்கிறது என்ற முடிவுக்கு அவங்க வரலாம். எனவே 39வதுக்கு இரண்டாவது விடை. ரைட். அடுத்தது பாருங்க, நகரங்களில் வாகன நெரிசல் நாளுக்கு நாள் கட்டுப்படுத்த முடியாத அளவு அதிகரித்து செல்லுது. இது ஒரு காரணம், அதிகரித்து போறது. பாதுகாப்பானதும் வினைத்திறனுமான பொது போக்குவரத்து முறைமையை மேம்படுத்துவது தற்போதைய அவசிய தேவையாகும் என்ற கன்க்ளூஷன். அப்ப இதுல ரெண்டாவது தான் கன்க்ளூஷன். ஏன்னா நம்ம வாசிக்கக்குள்ளே விளங்குது. அப்ப மற்றதை பாருங்க, பொது போக்குவரத்து சேவை தரம் குறைஞ்சதுனால மக்கள் அதை பயன்படுத்துறதை தவிர்க்கிறார்கள். இதனால என்ன செய்யறாங்க? கடன் வாங்கி, வங்கிகளில் இலகுவாக கடன் வாங்கி தனியார் வாகனங்கள் கொள்முதல் செய்து அதிகரித்துள்ளது. அதுக்கு காரணம் என்ன? பொது போக்குவரத்து தரம் இல்லாதனால. அப்ப தனி போக்குவரத்து அதிகரிச்சதுனால வாகன நெரிசல் நாளுக்கு நாள் கட்டுப்படுத்த முடியாத அளவு அதிகரிச்சு போகுது. இந்த மூன்று காரணத்தினாலையும் பாதுகாப்பானதும் வினைத்திறனுமானதுமான பொது போக்குவரத்து முறைமையை மேம்படுத்துவது தற்போதைய அவசிய தேவை என்ற கன்க்ளூஷனுக்கு நாங்க வரலாம். சரிதானே? இதை வாசிக்கும் போதே இந்த கேள்வியை நாங்க இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல வேற எந்த ஒரு ட்ரிக்ஸுமோ இல்ல வேற எந்த விஷயமும் இல்லை. இதை நாங்க வாசிச்சு கிரகிச்சு விளங்கிக் கொள்றது மட்டும்தான். ரைட். அடுத்த வினாவை பார்ப்போம். ஓகே, அடுத்த வினா எண்கோளங்கள் சார்ந்த வினா. இந்த எண்கோளங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இப்படித்தான் எல்லாத்துக்கும் வரும் என்று சொல்ல முடியாது. நாங்க முயற்சி செஞ்சு ஏதாவது ஒரு வழியில விட கண்டுபிடிக்கணும். இது நேரத்தை அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு வினா. இதை ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டுமே தான் எங்களுக்கு இந்த மாதிரியான வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வினாவை எப்படியெல்லாம் கருதலான்னு பார்ப்போம். ஒன்று கூட்டல் அல்லது கழித்தல் அல்லது பெருக்கல் பிரித்தல், இதுக்குலாம் இருக்க போகுது. அடுத்தது வர்க்கம். சரிதான்? இதை தான் வரப்போகுது. ரைட். அப்ப நான் என்ன செஞ்சேன், இதை பார்க்கும்போது சும்மா ஒரு ஐடியாவுன்னு எடுத்து பார்க்குறேன். 8 மேலும் 15 சரியா இருக்கு. சரிதானே? அப்ப 6 3 9 அங்க பிழைக்குது. அப்ப அப்படி வரல. அப்ப இன்னொருக்கா யோசிக்கும் போது 8 மேலும் நான் என்ன எப்படி எடுத்தேன்டா, 8ஐயும் 7ஐயும் கூட்டினேன். 8ஐயும் 7ஐயும் கூட்டுறேன். கூட்டினா விட என்ன? 15. சரிதானே? ரைட். அப்ப 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9 வரணுமே.
அதோட திரும்ப யோசிச்சேன் 8க்கும் 7க்கும் இடையில எத்தனை வித்தியாசம் இருக்கு 1 வித்தியாசம். இப்ப இந்த 15 1ஆல பெருக்கும் பெருக்கினா எத்தனை ஒரு 15 சரியா இருக்கு. அதே விஷயத்தை ரெண்டாவதுக்கும் அப்ளை பண்ணி பார்ப்போம். 6 3 எத்தனை 6 3 9 ரைட். இப்ப இந்த 9 6க்கு 3 இடையில எத்தனை வித்தியாசம் 3 வித்தியாசம். அந்த 3 போட்டு பார்ப்போம். அப்ப 9 தர 3 எத்தனை 27 சரியா வந்துச்சு. சரியா வந்துச்சு. அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன் இத ஐடியா பிடிச்சிட்டேன். இப்ப 10க்கு மட்டும் 10 மட்டும் கூட்டினண்டா 10 மட்டும் கூட்டுப்பட்டா எத்தனை 18 சரிதானே 10 மட்டும் கூட்டினா 18. அப்ப 18 இடையில இருக்கிற 10 மட்டும் இடையில இருக்கிற வித்தியாசம் 2. அப்ப 18 தர 2 36 சரியா வந்து. எனவே நான் இதுல இதுக்குரிய விடைய காண்றேன் 9 3 11. அப்ப 9க்கு 3க்கு இடையில இருக்கிற வித்தியாசம் 2. எனவே சரிதானே 9 3 11 ரைட் 11. 9க்கு 3க்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் எனக்கு வருது 6. 9க்கு 3க்கு இடையில இருக்கிற வித்தியாசம் 6. சாரி நான் 2 போட்டிக்கிறேன் 6 சரிதானே 9க்கும் 3க்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் 6. எனவே இப்ப நான் 11 6ஆல பெருக்கினா இருந்தால் 72 சரியா. இது 72ங்கிறது விடை ரைட். இது ஒரு மெத்தட் ரைட். அப்ப இந்த வினாக்களுக்குரிய தியரிக்கலா சிலர் இப்படியான வினாக்கள் கொடுக்கும்போது தியரிக்கலா விளங்கப்படுத்துவாங்க. அதுக்கு ஒரு தியரி இருக்கு. அந்த அடிப்படையில இதை தேடும் போது இந்த வினாவுக்கு எப்படி விட வருதுண்டா இரண்டாவது மெத்தட்டை பாருங்க. 8னுடைய வர்க்கம் 8 8 எத்தனை 64 ரைட். 7 7 எத்தனை 7 தர 7 49. அப்ப 64ல இருந்து 49 கழிச்சா வரக்கூடிய விடை 15. 4ல இருந்து 9 போகாது கடன் எடுப்போம். 14ல இருந்து 9 போனா 5 5ல இருந்து 4 போனா 15 ரைட். அதே மாதிரி 6 6 36 3 9 36ல இருந்து 9 போனா 27 இந்த மாதிரி எடுக்கலாம் ரைட். திரும்ப 10னுடைய வர்க்கம் 100 10 தர 10 100. 8டைய வர்க்கம் 8 8 64 கழிச்சமா இருந்தால் 34 முதலாவது கேள்விக்குரிய விடைய வருது. அப்ப 9 தர 9 9 9 81 9. அப்ப 81ல இருந்து 9 கழிச்சமா இருந்தால் 72. இந்த அடிப்படையிலையும் இது சரியா வருது. ஓகே ரைட். அப்ப முதலாவது விட நாங்க இப்படியும் பார்க்கலாம். இது எப்ப பிராக்டிஸ் ஒன்லி. இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணினா மட்டுமே தான் எங்களுக்கு இந்த மாதிரி விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்க இந்த அடிப்படையிலையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறேன். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. இப்ப இது இப்படி வந்துட்டா இந்த தொடர்ல வரக்கூடியதெல்லாம் இதே அடிப்படையில் ஏதோ ஒரு ட்விஸ்டா தான் வரும்ங்கிறத நம்ம என்ன செய்யலாம் விளங்கி கொள்ளலாம். இதே அடிப்படையில் ஏதோ ஒரு வகையெல்லாம் வரப்போகுதுன்றதை என்ன செய்யலாம் நம்ம விளங்கி அதுக்கான விடைகளை அளிக்கலாம். சரி இப்ப பார்ப்போம். 42வது கேள்வியில் இருக்கக்கூடிய இலக்கங்களை 8 6 கீழே 58 28. அப்ப அதே மாதிரி மேல சிறிய இலக்கங்களும் என்ன கீழே பெரிய இலக்கங்களும் வந்துக்குது ரைட். அப்ப இதுக்கு என்ன ஐடியா எடுக்கலாம் 8 8 64. 64ல இருந்து 6 கழிச்சா எத்தனை 58 சரியா வருதானே. 8 தர 8 64. 64ல இருந்து 6 கழிச்சமா இருந்தா வரக்கூடிய விட 58 சரியா இருக்கு. 6 6 எத்தனை 36. அப்ப 36ல இருந்து 8 கழிப்போம். அதாவது இவங்க இதனுடைய 2 மடங்கா பெருங்கி இதிலிருந்து கழிகிற மாதிரி இவருடைய 2 மடங்கா பெருக்கி 8ல இருந்து கழிக்க போறார். அப்ப 6 6 36ல இருந்து 8 கழிச்சமா இருந்தா 28 சரியா வருது சரிதானே ரைட். அப்ப அதே மாதிரி நாம என்ன செய்ய போறோம் மத்த வினாவையும் பார்க்க போறோம் ரைட். 6 6 36. 36ல இருந்து 3 கழிச்சமா இருந்தால் 33
நான் சொல்றேன் இந்த பகுதிக்குரிய விடைய. ஓகே, நான் எல்லாம் அதே மாதிரி தான் வருதுன்னா திரும்ப அதுக்குரிய டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன செய்யலாம், துருவா விடைக்கு போயிடலாம். ரைட், அப்போ 6 6 36 3 கழிச்சா 33 விளையிட்டு. அப்போ 3 எத்தனை 9, 9 6 கழிச்சா எத்தனை வரப்போகுது 3 விடையாக வரப்போகுது. 3 3 தர 3 9, 9 6 கழிச்சமா இருந்தால் வரப்போற விட 9 என்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த அடிப்படையில் இதுக்குரிய கேள்விக்குரிய விட வார்த்தை பார்க்க. ரைட், அடுத்தது பார்ப்போம். அப்போ இது என்ன நடந்துக்குது, இதனுடைய பெருக்கத்தில் அதை கழிச்சு வந்துக்குதுன்னு. ரைட், அப்போ அதே மாதிரி தான் இதை ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். பாருங்க 5 4 இங்க 3 6 3 தர 2 எத்தனை 6, 5 4 எத்தனை 20. அப்போ நான் இது ரெண்டையும் பெருக்கி போட்டு இந்த பெருக்கத்தால் கழிச்சு பார்த்தேன். 5 4 20, 5 தர 4 20, 20ல இருந்து 3 தர 2 எத்தனை 3 தர 2 6. அப்போ கழிச்சமா இருந்தால் விட என்ன 20லேருந்து 6 கழிச்சா 14. சரியா வருதா? ரைட், அதே இதை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. 7 7 49, 49ல இருந்து 4 12 கழிச்சா 37. அது சரி. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இதை எடுப்போம். 5 15, 15ல இருந்து 1 5 5, 5 கழிச்சமா இருந்தால் விடை 10. எனவே இந்த பகுதிக்கு வர வேண்டிய விடை 10 என்கிறது அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க, 10 15 25. சரியா இருக்கு. இந்த 10 15 கூடி 25 20 13 33 10 18 28 13 5 அழகா 18. ரைட், இந்த 35 எப்படி சேருது என்று பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து இஞ்ச வார மாதிரி இவங்களோட இந்த 25ஓட இந்த 10 சேர்ந்தா 35, இந்த 33ஓட இந்த 20 சேர்ந்தா 53, 28 28ஓட 18 சேர்த்தா 46. அது எங்களுக்கு வடிவா தெரியுது. அப்ப நம்ம என்ன செய்யணும், இதுல ஒரே ஒரு வேலை 18ஓட 13 கூட்ட போறோம். அப்ப 18ஓட 13 கூட்டினமா இருந்தால் எங்களுக்கு வரப்போற விடை 31. அழகா எங்களுக்கு விளங்குது. சரிதானே, 31. அடுத்தது பார்ப்போம். 5 6 30, 4 பாருங்க 33 33 அப்படி கூடி வருதுன்னு 7 7 4 28, 28 2 30. அப்போ 9 3 27, 5 32, 8 8 64, 7 71. சரியா வந்துருக்குது. ரைட், அப்ப இதெல்லாம் சரி. இப்ப கீழே இருக்கிறதுக்கு என்ன நடந்திருக்கு அப்ப பார்ப்போம். 33 22. அப்ப 33க்கு 22க்கு எத்தனை வித்தியாசம் நம்ம அதை பார்ப்போமே. 33க்கும் 22க்கும் என்ன வித்தியாசம் 11. அப்ப 11ங்கிறது என்ன 6 5 கூட்டுத்தொகை 11. இது ரெண்டையும் கூட்டிக்கிறாங்க 11. அப்ப என்ன என்ன அதை கூட்டி 33ல இருந்து கழிச்சுக்கிறாங்க. ரைட், 7 4 எத்தனை 7 4 11, 11 30ல இருந்து 11 போன எத்தனை 19. அந்த விட சரியா இருக்குது. ஆக நாங்க அந்த அடிப்படையில பார்க்குற நேரம் மேல இருக்கக்கூடிய இலக்கங்களை கூட்டி அது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கத்தை கழிச்சமனா இருந்தால் விடை வரப்போகுது. எனவே 8 8 16, 71ல இருந்து நாங்க 16 கழிப்போம். 11ல இருந்து 6 போனா 5 மிச்சம், 6ல இருந்து 1 போனா 5 மிச்சம். அப்ப இதுக்கான விடை எத்தனை வரப்போகுது 55 வரப்போகுது. ரைட், அப்ப இப்படி என்ன செய்யலாம், இந்த கேள்விகளை இலகுவாக நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இப்ப நீங்க இந்த பார்க்குற கேள்வி வந்து இது ஒரு சட்டக்கல்லூரி நுழைவுக்காக வந்த ஒரு கடந்த கால வினா. சட்டக்கல்லூரி நுழைவுக்காக தரப்பட்ட கடந்த கால வினா. எங்களுக்கு உண்மையில சில நேரங்கள்ல இந்த ஒரு கேள்விக்குரிய விடையை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை அடிப்படையா வச்சு அடுத்தடுத்த கேள்வியை நாங்க செய்யற மாதிரி இருக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரியும் என்ன செய்யலாம், உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். ஓகே, அடுத்த வினாவை பார்ப்போம். ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். அடுத்த வினா எங்களுக்கு பரீட்சை ஒன்று சித்தி அடைந்த மாணவர்களுடைய சதவீதம் எண்ணிக்கையும் பாடசாலைகளோட தரவும் தரப்பட்டிருக்கிறது. அடிப்படையாக கொண்டு இந்த வினாவுக்கு நாங்கள் விடையளிப்போம். அதிகூடிய எண்ணிக்கை. அப்ப இதுல பாருங்க, எங்களுக்கு எண்ணிக்கை தரப்பட்டிருக்குது. அதிகூடிய எண்ணிக்கைங்கிறது 60 தரப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் என்ன செய்வோம், டி என்கிற பாடசாலையை 60 மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் 60 மாணவர்கள் டி என்கிறத தேர்வு செய்வோம். ரைட், அடுத்தது பாருங்க,
உயர்ந்த பெருமானம், சதவீதம் உயர்ந்த பெருமானம் அப்படின்னா எந்த சதவீதம் அதிகூடிய சதவீதமாக இருக்கே என்று பார்க்குற நேரம் 90. அப்போ 90 சிக்குரிய இலக்கம். ரைட், அடுத்து பாருங்க, அதிக எண்ணிக்கையில் தோற்றிருப்பது இந்த பாடசாலை என்ற ஒரு கேள்வி வந்துக்குது. ரைட், இதில் அதிக எண்ணிக்கைன்னு வரும்போது ஏயில் 20% 40ண்டா 100%த்துக்கு எங்களுக்கு 200 வரும். எப்படி 200 வந்துச்சு? 20 40ண்டா 10% 20 வரும். எனவே 100% 200 பிள்ளைகள் வரும். அப்போ ஏதான் அதிகூடிய பிள்ளைகள் இதில் இருக்கத்திலே, ஆனால் இங்கே எங்களுக்கு விடையிலேயே தரல. அப்போ ஏக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 50% 60 மாணவர்கள்டா 100% 120 மாணவர்கள் கொண்ட அதிகூடிய எண்ணிக்கை அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது டி மட்டும்தான். எனவே இங்கே வரக்கூடிய விடை டிங்கிறத சொல்லுவோம். ரைட், அடுத்தது பாருங்க, சித்தியடைந்த மற்றும் சித்தியடையாத மாணவர்களின் சதவீதத்திற்கு இடையில் வேறுபாடு மிக குறைந்த பெருமானம். இப்போ முதலாவது பார்ப்போம். ஏயில் 20% மாணவர்கள் சித்தி அடைந்ததாக சொல்லப்படுது. அப்போ சித்தி அடையாதார்கள் 80%. அப்போ இதுக்கு இடையில எவ்வளோ வித்தியாசம்? 60 வித்தியாசம். சரிதானே? ரைட், அடுத்தது பாருங்க, பிக்கு 80, பிக்கு தான் 80 20 பார்த்தோம், ஏக்கு 80. ஓகே, அதே மாதிரி தான் ஏயில் 80% ஆட்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள், 20% ஆட்கள் சித்தி அடையல. அப்போ இது ரெண்டுக்கு இடையில எவ்வளோ வித்தியாசம்? இதுக்கு ரெண்டுக்கும் இடையில 60 வித்தியாசம். ரைட், இப்போ அப்படி பார்க்குற போது டியை பார்த்தீங்கன்னா 50% மாணவர்கள் சித்தி அடைந்திருக்கிறார்கள், 50% மாணவர்கள் சித்தி அடையல. அப்போ இது ரெண்டுக்கு இடையில 0. எனவே மிக குறைந்த பெருமானம் எடுப்பது டி என்ற விடைக்கு வரலாம். ரைட், 50வதுக்கு பாருங்க, இதில் ஊன்னு வண்டி இருக்குது, அதில் உண்மையாக வர வேண்டியது சியும் டி ஆகிய இரு பாடசாலைகள் இருந்தும் பரீட்சைக்கு தோற்றி மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டிக்கிறாங்க. நாங்கள் டியில் ஏற்கனவே பார்த்துக்கிறோம் 120 மாணவர்கள் என்று பார்த்துட்டோம். சரிதானே? சியுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா மாணவர்கள் 90% ஆட்களே 10 பேர் தான் நீக்கிறாங்க. அப்போ 90% ஆட்கள் 10 பேர்ன்றக்குள்ள அங்கே அடுத்த வந்து 1% வந்து அந்த 10% எங்களுக்கு ஒரு மாணவரை தான் சேர்க்க போகுது. அப்போ இதில் ஒரு 11 மாணவர்கிட்ட வரும். அப்போ 100 121 மாணவர்கள் வரணும். இந்த இடத்துல தரப்பட்டிருக்கிற விடைகள் வந்து சற்று பிள்ளையாக இருக்குது. ஆக அதில் எங்களுக்கு 100 121 மாணவர்கள் தான் இதில் விட சரியாக வர வேண்டிய விடை. ரைட், இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வினாவுக்கான விடைகளை அமைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இதில் ஏதாவது விமர்சனங்கள் பிழைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க. கண்டிப்பாக நான் அதை திருத்தி உங்களுக்கு அடுத்த வீடியோவாக பதிவிடுறேன். தொடர்ந்து காணொளிகளை உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து ஆதரவு தாங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.